போர் நிறுத்தத்துக்கு மத்தியில் லெபனானில் தாக்குதலை தீவிரப்படுத்தும் இஸ்ரேல். நடுக்கடலில் இருந்து கடத்தப்பட்ட சரக்கு கப்பல் UK MTO விடுத்த அவசர எச்சரிக்கை. இஸ்ரேலின் அடுத்த தேர்தல், ஒன்றிணைந்த நெத்தனியாகுவின் மிகப்பெரிய எதிரிகள் இருவர். ஞாயிற்றுக்கிழமையன்று நாட்டின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 2 குழந்தைகள் மற்றும் 2 பெண்கள் உட்பட 14 பேர் மரணமடைந்ததாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் நடத்தியுள்ள தாக்குதலில் சிக்கி 37 பேருக்கு காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள பல கிராமங்களுக்கு வெளியேற்ற எச்சரிக்கைகளை இஸ்ரேல் இராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் முன்னதாகவே விடுத்திருந்தார். தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இயக்கத்தினரையும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF வீரர்களுக்கு எதிரான தாக்குதல்களை முன்னெடுக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் இடங்களையும் மட்டுமே IDF குறிவைப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. லெபனானில் ஹிஸ்புல்லா படைகள் முன்னெடுத்த ட்ரோன் தாக்குதல்களில் 19 வயது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 6 பேர்கள் காயமடைந்ததாகவும் அது தெரிவித்துள்ளது. இரு நாடுகளும் ஏப்ரல் 16 அன்று அமுலுக்கு வந்து 2 நாட்களுக்கு முன்பு மேலும் 3 வாரங்களுக்கு நீடிக்கப்பட்ட ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தின் கீழ் நீடிக்கின்றன. இந்த ஒப்பந்தத்தின்படி திட்டமிடப்பட்ட உடனடியான அல்லது நடந்து கொண்டிருக்கும் தாக்குதல்களுக்கு எதிராக எந்த நேரத்திலும் தற்காப்புக்காக தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் தனது உரிமையை இஸ்ரேல் தக்க வைத்துக் கொள்கிறது. மேலும் அரசாங்க கூட்டம் ஒன்றை உரையாற்றிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பாதுகாப்பு படை லெபனானில் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் ஹிஸ்புல்லாவின் நடவடிக்கைகள் போர் நிறுத்தத்தை சிதைத்து வருவதாகவும் கூறினார். இந்த பேச்சுவார்த்தையை நெத்தன்யாகுவுக்கு எதிராகவும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமையன்று லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவின் இலக்குகளை தீவிரமாக தாக்குமாறு இஸ்ரேலிய இராணுவத்திற்கு நெத்தன்யாகு உத்தரவிட்டார். தெற்கு லெபனானில் அதே நாளில் நடந்த தாக்குதல்களில் குறைந்தது 6 பேர் கொல்லப்பட்டனர். சோமாலியா அருகே சரக்கு கப்பலானது மர்ம நபர்களால் கடத்தப்பட்டு இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை யுனைடெட் கிங்டம் கடல்சார் வர்த்தக செயல்பாட்டு அமைப்பு UK MTO வெளியிட்ட எச்சரிக்கையில் சோமாலிய கடற்கரைக்கு அருகே வணிக கப்பல் ஒன்று மர்ம நபர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடத்தப்பட்ட கப்பல் அதன் வழக்கமான வழித்தடத்தில் இருந்து வலுக்கட்டாயமாக மாற்றப்பட்டு சோமாலிய எல்லைக்கு உட்பட்ட கடல் பகுதிக்குள் எடுத்து செல்லப்பட்டு இருப்பதாக பாதுகாப்பு அமைப்பு வழங்கிய தகவலில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவமானது வடகிழக்கு சோமாலியாவின் கராகாட் நகரின் வடகிழக்கே சுமார் 6 கடல் மைல் தொலைவில் அரங்கேறியுள்ளது. கடத்தப்பட்ட கப்பலின் பெயர் மற்றும் மற்ற விவரங்களை UK MTO வெளியிடவில்லை. ஆனால் சம்பந்தப்பட்ட பகுதி கடற்கொள்ளையர்களின் அச்சுறுத்தல் நிறைந்த பகுதி. எனவே அப்பகுதி வழியாக செல்லும் கப்பல்கள் அனைத்தும் மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் மிகவும் வலிமையான 2 அரசியல் எதிரிகள் வரவிருக்கும் தேர்தலில் அவரது கூட்டணி அரசாங்கத்தை பதவியிலிருந்து அகற்றும் முயற்சியில் ஒன்றிணைவதாக தெரிவித்துள்ளனர். முன்னாள் பிரதமர்களான வலதுசாரி நஃப்தாலி பென்னட் மற்றும் மிதவாத யாயிர் லாபிட் ஆகியோர் ஒரே நோக்கத்திற்காக தங்களது கட்சிகளில் இணைவதாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். நம் பிள்ளைகளுக்காக நாம் எங்கு ஒன்றாக நிற்கிறோம். இஸ்ரேல் அரசு தன் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பென்னட்டுடன் இணைந்து நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் லாபிட் கூறினார். மேலும் புதிய கட்சிக்கு டுகெதர் என்று பெயரிடப்படும் என்றும் தாம் அதன் தலைவராக இருப்பேன் என்றும் பென்னட் கூறினார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு நெத்தன்யாகுவிடம் இருந்து இஸ்ரேலுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க வேண்டிய நேரம் இது என்றும் அவர் கூறினார். 1990களில் தனது முதல் பதவி காலத்திலிருந்தே நெத்தன்யாகு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஒரு பிளவுபடுத்தும் நபராக உருவெடுத்துள்ளார். பென்னட்டும் லாபிட்டும் முன்னரும் கைகோர்த்துள்ளனர். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நெத்தன்யாகுவின் தொடர்ச்சியான 12 ஆண்டு கால ஆட்சியை அவர்கள் முடிவுக்கு கொண்டு வந்தனர். இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் போன்ற முக்கிய பிரச்சினைகளில் ஆழமாக பிளவுபட்டிருந்தாலும் மெல்லிய பெரும்பான்மையை கொண்டிருந்தாலும் அந்த கூட்டணி அரசாங்கம் வெறும் 18 மாதங்கள் மட்டுமே நீடித்தது. இஸ்ரேலின் வரலாற்றிலேயே முதல் முறையாக நாட்டின் அரபு சிறுபான்மையினத்தைச் சேர்ந்த ஒரு கட்சியும் அவர்களின் கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது. அதற்கு முன்னதாக நெத்தன்யாகுவின் பாரம்பரிய தீவிர மரபோலி யூத கூட்டாளிகளை புறந்தள்ளும் வகையில் அந்த இருவர் கூட்டாளியாக இணைந்து 2013ஆம் ஆண்டில் அமைந்த அவரது அரசாங்கத்தில் வலுக்கட்டாயமாக இடம்பெற்றனர். இஸ்ரேலின் நீண்டகால பிரதமராக பதவி வகித்த நெத்தன்யாகு நவம்பர் 2022 தேர்தலில் வெற்றி பெற்று இஸ்ரேலின் வரலாற்றிலேயே மிகவும் தீவிர வலதுசாரி அரசாங்கத்தை அமைத்ததன் மூலம் மீண்டும் அரசியலுக்கு திரும்பினார். தன் தலைமுறையின் மிகவும் ஆதிக்கம் செலுத்தும் இஸ்ரேலிய அரசியல்வாதியான நெத்தன்யாகு கடந்த காலத்தில் குறிப்பிடத்தக்க அரசியல் தப்பிழைப்பை கொண்டு வெளிப்படுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.